நான் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகிறது என்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறான் என்று பொருள். அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது. உதாரணமாக, ஒரு கோயில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக் கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது. ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்பொழுது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாளை ஆட்டிக்கொண்டே வந்தது. யானை ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டதாம். அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது என்று சொல்லி சிரித்ததாம். யானை இதை கேட்டு உள்ளூர நகைத்து கொண்டே சென்று விட்டது. உண்மை யாதெனில், யானை மிதித்தால் அந்த பன்றி துவம்சமாகிவிடும். தான் அழுக்காகிவிடக்கூடாது என்ற ஞானத்துடன் அந்த யானை ஒதுங்கி சென்று விட்டது. ஞானத்துடன் செயல்படும் யாவரும் இவ்வாறே வாழ்வர். முன்னேற விரும்புகின்ற பெரும்பான்மையான மக்களுக்கு ஆணவம் பெரும் தடை. நம்மிடம் ஏதுமில்லை, அனைத்தும் அவனே என்று நினைப்பது ஞானம். நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி பெறும். ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும்.